Hello friends, welcome back to Business Minded Wolf. After a very long time videos போட முடியல. ஸோ hereafter கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் மமதா மிஷினரி ஐபிஓ. ஸோ அதனோட ஓவர்வியூ என்னன்றத ஒரு 5 மினிட்ஸ் ரிவ்யூக்குள்ளே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். பிகாஸ் அந்த மாதிரி தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெதர் இதுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமான்றத ஃபைனலில் சொல்கிறேன். அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்பெனி, ஐபிஓ ஆஃபரிங்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வர்றப்போ இதனோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேட் வித் த இன்வெஸ்டிங் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அண்ட் ஐபிஓ ஓவர்வியூன்னு வர்றப்போ பிட்டிங் டேட்ஸ் 19th December ஸ்டார்ட் ஆகுது, 23rd December முடியுது. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 14,030 rupees நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் டோட்டலி 61 ஷேர்ஸ் நம்ம மினிமமாக பிட் பண்ணணும் அப்படின்றது தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 230 to 243 rupees. 243 தான் கட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ ஹையர் ப்ரைஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூ கைஸ். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் அப்படின்னு வர்றதுக்குள்ளே வாவ், இட்ஸ் கிரேட் ரைட். அண்ட் பாருங்கள், QIB 2.96 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NII, ஸோ NIIனா ஒன்றும் கிடையாது, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 47 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆஸ் யூஸ்வல் லைக் யூ அண்ட் மீ 48 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எம்ப்ளாயி வெரி இன்ட்ரெஸ்டிங் சீஸ் 50.51%. இது சாதாரண நினைக்காதீங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தே கேன் பிட் ஃபார் திஸ் மச். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும். ஆஸ் ஆஃப் நோ த பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிடிங் ஆக்சுவலி. அண்ட் பார்த்திங்கன்னா மம்தா மிஷினரியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கம்பெனி அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ வாட் தே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் பிளாஸ்டிக் பேக் அண்ட் பவுச் மேக்கிங் மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷின்ஸ் அதாவது பிளாஸ்டிக் அண்ட் பவுச் மேக்கிங் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் பேக்கேஜிங் மிஷினரியை பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரூஷன் எக்யூப்மெண்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. அண்ட் பார்த்திங்கன்னா FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் லைக் இந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, இதெல்லாம் FMCG கம்பெனிஸ். அண்ட் இகாமர்ஸ்னால் ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுறாங்க. அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க பேக் அண்ட் பவுச் மேக்கர்ஸ்ன்ற மெஷின்ஸை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. ஓவராலாக பார்த்திங்கன்னா இவங்க என்ன இதில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாஸ்டிக் பேக் அண்ட் பவுச் மேக்கிங் மிஷின்ஸ். அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு வரக்குள்ள இவங்களோட கிளைண்ட் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் லைக் பாலாஜி வேஃபர்ஸ், டாஸ் பாலிமர்ஸ் அண்ட் ஜெட்ஃப்ளெக்ஸ் பேக்கேஜிங், விபேரியா பேக்கேஜிங். ஸோ இதெல்லாம் இவங்களோட கிளைண்ட் பேஸு. குளோபல் ரீச் அப்படின்னு வரக்குள்ள 75 கண்ட்ரீஸ்க்கு மெஷின்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரப்போ ISO 9001 2000, இட்ஸ் அ கிரேட் சர்டிஃபைட் கம்பெனி. அண்ட் 4500 மிஷின்ஸ் ஸோ ஃபார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 பேட்டன்ஸ் இது ஸோ ஃபார் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஆக்சுவலி. அண்ட் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னு வரக்குள்ள ரெவென்யூ க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இட்ஸ் கண்டினியூஸ்லி க்ரோயிங். அண்ட் இவங்களோட கீ ரெவென்யூ டிரைவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா FMCG, ஃபுட்டு, பீவரேஜ் அண்ட் கன்சூமர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் 2022 to 2024, 2022 192 crore பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023 200 அண்ட் 2024 236. ஸோ 2022 to 2023 பார்த்திங்கன்னா நாட் தட் மச் க்ரோத் அப்படின்னு சொல்ல முடியாது, நாமினல் க்ரோத். அண்ட் ஆஃப்டர் 2024 அவங்களோட க்ரோத் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் திஸ் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் சஸ்டைன். பெருசாக ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டபுள் ட்ரிபிள் அப்படின்லாம் ஆகாது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிளைண்ட். அண்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா 2022 21 crore, 23 அப்படின்னு வரப்போது 22 crore, அண்ட் தென் 24 36 crores. ஆல்மோஸ்ட் 50% ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. இட்ஸ் அ குட் சைன் ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் தான். அண்ட் இதோட ரிஸ்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ FMCG, ஃபுட், பீவரேஜ், இந்த கன்சூமர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா
ஓவராலாக கம்பெனிக்கு வர்ற பிஸ்னஸே இவங்க தான். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் திஸ் மெஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும் ஃபார் மம்தா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸோ அட்வர்ஸ் டெவலப்மெண்ட் இன் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட், அதாவது டியூ டு காம்படிட்டிவ் எஃபெக்ட் இந்த கண்ட்ரிஸ்க்கு அவுட் சைட் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு இவங்க மேனுஃபேக்சர் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்துன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து அவங்க பேஸ் பண்ணி இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இது. அண்ட் வந்து கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன், அண்ட் வந்து இவங்களோட கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ், ஸோ லீகல் ப்ரொசீடிங்ஸ்னால் வந்து கேசஸ், இது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் த கீ ரிஸ்க் அண்ட் தீஸ் ஆர் த கீ ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, உங்களுக்கு ரிஸ்க் என்னன்றது இன்னொரு டைம் கூட பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரக்குள்ள ஆஸ் எ ரெகுலர் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா மினிமமாக 14,000, மேக்ஸிமமாக 2 lakh. அண்ட் தென் இஃப் யூ ஆர் அன் எம்ப்ளாய் மேக்ஸிமமாக 2 lakh பண்ணலாம். அண்ட் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பிட் அப் டு 5 lakhs. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஐபிஓவில் பிட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மை வியூ. அண்ட் பிகாஸ் ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பேசிக்காக நான் இதுக்கு அப்ளை பண்ண தான் போகிறேன். பிகாஸ் த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% எபோவ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.